12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் ரெண்டாவது கொஸ்டினில் சப்டிவிஷன் 8 இன்டகரல் 0 to 1 log 1 plus x by 1 plus x square dx ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன செய்கிறோம், ஐஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கிற இன்டகரலை எழுதிக்கிறோம். 0 to 1 log 1 plus x by 1 plus x square dx. இதை ஐன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், tan தீட்டான்னு பிரதியிட போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. எக்ஸுக்கு tan தீட்டா அப்படின்னா வகைப்படுத்துகிறப்ப எக்ஸுக்கு டிஎக்ஸு, tan எக்ஸுக்கு என்ன வரும்னா வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு வரும். அப்புறம் எல்லை, பிரிவு எல்லை இருக்கு இல்லையா, லிமிட் 2 லிமிட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிமிட்டையும் மாற்றி ஆகும். லிமிட் என்ன வரும் அப்படின்னா, ஒரு லிமிட் 0, இன்னொரு லிமிட்டு 1. 0, 1 ரெண்டுமே எதுக்கான லிமிட்டுன்னா எக்ஸுக்கான லிமிட்டு. நம்ம எக்ஸை என்னவாக மாற்றிட்டோம், தீட்டாவாக மாற்றிட்டோம். அப்போ தீட்டாவுக்கு இந்த லிமிட் எப்படி மாறுது அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா. இப்போ முதல்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்குறோம், 0. அப்போ இங்கே 0 ஈக்குவல் டு tan தீட்டான்னு வருமா. எக்ஸுக்கு பதிலாக 0 ஈக்குவல் டு tan தீட்டா. அதே போல் 1 ஈக்குவல் டு tan தீட்டா. அதுமாரி 1 ஈக்குவல் டு tan தீட்டா. சரி, 0 ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னா tan தீட்டா அப்படியே இருக்கட்டும். 0ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 0. அதே போல் 1ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 45க்கு தான் நமக்கு 1ன்னு வரும். tan 45க்கு 1. tan கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக என்ன வருது, முதல்ல 0ன்னு கொடுக்கும்போது 0வும் 1ன்னு கொடுக்குறப்ப நமக்கு என்ன வருது 45. 45னா எப்படி எழுதணும்னா அதை π/4 அப்படின்னு எழுதணும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வரும் ஐஸ் ஈக்குவல் டு 0 to 1ங்கிறது என்ன ஆயிடுது, 0 to π/4 log 1 plus xன்னு இருக்கு இல்லையா. அப்போ log 1 plus xக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கிறோம், tan தீட்டா. 1 plus x ஸ்கொயருக்கு பதிலாக tan ஸ்கொயர் வரும். அப்புறம் dxக்கு பதிலாக என்ன இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு 0 to π/4 log 1 plus tan தீட்டா பை 1 plus tan ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு திரிகோணமிதி ஃபார்முலா என்ன, 1 plus tan ஸ்கொயருங்கிறது சீக்கன் ஸ்கொயர். இந்த பக்கம் ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா இருக்கு. இந்த சீக்கன் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. மீதி நமக்கு என்ன இருக்குது, 0 to π/4 log 1 plus tan தீட்டா டி தீட்டா அப்படின்னு இருக்குது. எதோட மதிப்பு இது, ஐ. இது அப்படியே இருக்கட்டும், இதை 1ன்னு வச்சுக்கோம். 0 to a f of x dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 to a f of a minus x dx. இந்த பண்பை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ஐஸ் ஈக்குவல் டு 0 to π/4 log 1 plus tan தீட்டா. நமக்கு எக்ஸுக்கு பதிலாக இங்கே a minus x, a இருக்கிறதுனால a minus x, π/4 இருக்கிறதுனால π/4 மைனஸ் எக்ஸ் வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, தீட்டா இருக்கிறதுனால தீட்டா டி தீட்டா. 0 to π/4 log 1 plus tan a minus b. tan a minus b னா என்ன வரும், tan a minus tan b பை மைனஸ் இருக்கிறதுனால 1 ப்ளஸ் tan a tan b.
tan π/4 tan தீட்டா இப்படின்னு வரும் அந்த ஃபார்முலாவில் இன்ட்டு டி தீட்டா. இன்டகரல் 0 to π/4 log 1 ப்ளஸ் tan π/4. tan π/4னா tan 45. tan 45ஓட மதிப்பு 1. 1 மைனஸ் tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan தீட்டா. ஏன்னா tan π/4க்கு 1 வரும், அதனால் 1 இன்ட்டு tan தீட்டா tan தீட்டான்னு வரும் இன்ட்டு டி தீட்டா. இதில் என்ன செய்ய போகிறோம்? 0 to π/4 log மீசியமாக என்ன சொல்லியிருக்கோம்? 1 ப்ளஸ் tan தீட்டான்னு எடுத்துக்கிட்டு அப்படியே குறுக்கு பெருக்கல் 1 ப்ளஸ் tan தீட்டா ப்ளஸ் இந்த 1 இன்ட்டு 1 மைனஸ் tan தீட்டா 1 மைனஸ் tan தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு வந்துடும். ஈக்குவல் டு இன்டகரல் 0 to π/4 log 1 ப்ளஸ் 1 2 tan தீட்டா மைனஸ் tan தீட்டா கேன்சல் ஆகிடும் பை 1 ப்ளஸ் tan தீட்டா டி தீட்டா log 2 மைனஸ் log 1 ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு 0 to π/4 log 2 டி தீட்டா மைனஸ் இன்னொரு இன்டகரல் 0 to π/4 log 1 ப்ளஸ் tan தீட்டா டி தீட்டா ஈக்குவல் டு இதில் வந்து log 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துருவோம். இன்டகரல் 0 to π/4 டி தீட்டா மட்டும் இருக்கும் மைனஸ் இந்த இடத்துல நம்ம வந்து 1 அப்படின்னு எடுத்துருக்குறோம்ல, இந்த 1ங்கிறது எதை எடுத்துருக்குறோம் பாருங்கள். இன்டகரல் 0 to π/4 log 1 ப்ளஸ் tan தீட்டா டி தீட்டா தானே, இதே தான் இங்கேயும் வந்துருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதே தான் இருக்குது. அதனால் இதுக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம்னா ஐன்னு எழுதலாம். இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு ஐ இருக்குது. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? இந்த மைனஸ் ஐ இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஐ ஆயிரும். ஏற்கனவே ஒரு ஐ இருக்குது, இந்த ஐ ஒன்று ஈக்குவல் டு log 2 இன்டகரல் டி தீட்டாவுக்கு தொகைப்படுத்தின தீட்டான்னு வரும். 0லேருந்து π/4 எல்ஐ லிமிட்டு ஐ ப்ளஸ் ஐ 2i 2i ஈக்குவல் டு log 2 முதல்ல தீட்டாவுக்கு பதிலாக π/4 ஒரு மதிப்பு மைனஸ் 0 கொடுக்கணும், கொடுத்தாச்சு. கடைசி ஸ்டெப் ஐ ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் வந்தால் π/4 இந்த 2 அந்த பக்கம் வந்தால் வகுத்தல் வருமா? π/8 இன்ட்டு log 2ன்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.